அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. அலுவலக உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வங்கியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 அலுவலக உதவியாளர் பணியிடத்து வந்து கால் பண்ணியிருக்காங்க. இதை தமிழ்நாட்டில் இந்த வங்கியில் நீங்கள் அலுவலக உதவியாளராக உங்கள் சொந்த மாவட்டத்தில் கூட நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். இதுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த சேனலில் இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது பியூன் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்பர் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழில் தான் எக்ஸாமு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 24 பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் எஸ்டிக்கு வந்து 4 பணியிடம், ஓபிசிக்கு வந்து 6 பணியிடம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 2 பணியிடம், அன்ரிசர்வுக்கு 12 பணியிடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 500 பணியிடங்கள், மினிமம் வந்து 18 வயசும் அதிகபட்சம் 26 வயசும் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 31 வயசு வரையாகவும், அதர் பேக்வர்ட் கிளாஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம், அப்போ 26னா 29 வயசு வரையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் வரையா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடோஸ், டைவர்ஸ்டு உமன் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரையாகவும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 38 வயசு வரையாகவும், அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா விடோ, டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 40 வயசு வரை உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழில் தான் இந்த எக்ஸாமு. பார்த்தீங்கன்னா 19,500 சேலரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 37,815 வரையா இந்த சேலரி அமௌண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஜென்ரல் ஜிகே தான் கேட்பாங்க. நீங்கள் காமனாக இப்போ ரயில்வே எக்ஸாம் இதுக்கெலாம் படிக்கிறீங்களா, இவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமையும் சேர்ந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 600 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி, நீங்கள் எஸ்சி எஸ்டி, ஹேண்டிகேப்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதேமாதிரி உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 100 மட்டும் பேமெண்ட் கட்டினா, ஆன்லைனில் பேமெண்ட் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸாமுக்கான ட்ரைனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இலவசமாகவே சொல்லி கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து அருமையான வாய்ப்பு. இது தமிழில் தான் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் வந்து ஒரு 25 மார்க் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 25 மார்க்கு, மேக்ஸ் வந்து ஒரு 25 மார்க்கு, ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மார்க் இருக்குது. மொத்தம் வந்து 100 மார்க் வந்து வச்சுருக்குறாங்க. சரிங்களா, அழகாக ஈஸியாக வந்து நீங்கள் இதில் வந்து பாஸ் பண்ணிடலாம். உங்களுடைய சொந்த லாங்குவேஜில் தான் அந்த எக்ஸாம் வந்து இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டும், அதே மாதிரி தமிழ்லையும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். நீங்கள் இதை வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. உங்கள் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் தான் போய் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.